ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. மறுபடியும் சிவாவுக்கு ஃபோன் கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அன்னபூரணி. சிவாவுக்கு ஃபோன் போகிறதே இல்லை. ஸ்வார்த் இருந்துட்டு என்ன ஆண்டின்றாங்க. இல்லைம்மா, நான் இதோட ஒரு 2 3 டைம் ஃபோன் பண்ணிட்டேன். சிவாவுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் வருதுன்றாங்க. எனக்கு என்னவோ மகா ஆண்டி சொன்ன மாதிரி சிவாவும் சிந்துவும் 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்களோட்டு தோணுது ஆண்டின்றாங்க. இல்லம்மா, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்ல. மகதான் இதை சொல்றேன்னா, சிவா ஒரு நாளும் அப்படி பண்ண மாட்டான். எனக்கு அவன் வாக்கு கொடுத்துருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி சிந்து கூட போவான்றாங்க. அதெல்லாம் சான்ஸே இல்லம்மா. மகா சொல்றதெல்லாம் நம்பாதுன்றாங்க. நம்புறது நம்பாததெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம் ஆண்டி. எனக்கு என்னவோ அவங்க சொல்றது உண்மையோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்றாங்க. கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன்றாங்க. சிவாவுடைய ஃபோனும் போல, சிந்துக்கும் ஃபோன் போல. சிந்து இங்க இல்லவும் இல்லை, சிவாவும் இல்லை. இதெல்லாம் வச்சு கன்வே பண்ணி பாருங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்களோ அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. ஆன்ட்டி, எனக்கும் மனசுக்கு ஒண்ணா இருப்பாங்களோன்ற மாரி தான் தோணிக்கிட்டே இருக்கு. நம்ப ஏன் அங்க போய் பார்க்கக்கூடாதுன்ற மாரி சொல்றாங்க. மகா வராங்க. "என்னக்கா, சிந்துவும் சிவாவும் 2 பேரும் தானே இல்லைங்க" அப்படின்ட்டாங்க. "ஃபோன் தானே எடுக்கல." "அக்கா, நான் சொன்னது தாங்க உண்மைன்றாங்க." அவங்க இங்க எங்க தேடினாலும் இருக்க மாட்டாங்க. அவங்க இருக்க வேண்டிய இடத்துல தான்க்கா இருப்பாங்க. ஜோடியா தான் 2 பேர் போயிருக்காங்க. சிவாவும் கூட சேர்ந்து மறைச்சுட்டாங்க உண்மையா அப்படின்றாங்க. கேட்டுட்டு அப்படியே அன்னபூரணி ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.